வாங்க போலாம். போலாம். என்னங்க பூஜா சீக்கிரம் வரேன்னு சொன்னா நம்ம மார்க்கெட் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம்ல? என்னம்மா பெரிய வேலை, 10 நிமிஷம் வேலை. அங்க போய் லிஸ்ட் எல்லாம் சரி பார்த்துட்டு உடனே புறப்பட்டு வர வேண்டியதுதான். அதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், நான் வேணா போயிட்டு வந்துடுறேன், நீ வீட்லயே இரு. ஐயோ வேண்டாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம். சரி, அந்த பூட்டு சாவி இல்ல? பூட்டெல்லாம் அங்கதான் இருக்கு. வாங்க சரி, வாங்க போலாம். போலாம். என்னமா நீ பாட்டு வந்துட்ட? டாக்டர் எங்களை திட்ட மாட்டாங்களா? சீக்கிரமா வண்டியில ஏறு. அடையதான் ஒன்னாண்ட ரோதனையா போச்சு. நீ வா வா வாமா வாமாங்கிறல. ஐயோ என்னமா நீ? டாக்டர் வந்து திட்டுவாங்க. வா வா வந்து ஆட்டோல ஏறு. ஏறுமா ஏறு. வண்டி இடியா. இது நம்ம கணேசன் பொண்ணு சாந்தியாச்சா? செத்து போயிட்டதா சொன்னாங்க, உயிரோடையா இருக்கு? ஒன்றுமே புரியலையா? சார், கணேசன் சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு 50 ரூபா இருந்தால் கொடுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். எதுக்குப்பா? ஐயோ நீங்கள் கொடுங்க சார், நான் சொல்கிறேன். வேற வேதனை என்னங்க? எதுக்கு நீங்க வேற? சார், உங்கள் பொண்ணு சாந்தி உயிரோட தான் சார் இருக்கு. தோ இந்த ஆட்டோவில் தான் போகுது, நீங்கள் பார்க்கலையா? என் பொண்ணு சாந்தி. என்னப்பா என்ன உளற நீ? சார், நான் வளரல சார், உண்மையாக தான் சொல்கிறேன். லட்சுமி, என்னப்பா என்ன சொல்ற? என் பொண்ணு சாந்தி எங்க பார்த்தா, எப்ப பார்த்தா? உங்க பொண்ணு சாந்தி உயிரோட தான் இருக்கு. இப்பதான் பார்த்தா ஆட்டோல போகுது. லட்சுமி, அவன் 50 ரூபாய்க்காக ஏதோ உளறிட்டு இருக்காங்க. அந்த குடிக்காரன் பேச்சு நமக்கு எதுக்குங்க? அம்மா, நான் குடிக்காரன் தான், ஆனா நான் குடிச்சா தான் தெளிவா இருப்பேன். உங்க பொண்ணு சாந்தி உயிரோட தான் இருக்கா. நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. எனக்கு இந்த 50 ரூபா கிடைச்சி வரேன் சார். லட்சுமி, என்ன சொல்றான்? நம்ம போலாம், அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான். சாந்தி, நீங்க வாங்க போலாம். எங்க போனான்னு தெரியலையே. நம்மளை இப்படி புலம்ப விட்டானுங்க. அந்த பொண்ணை வேற காணும். அந்த மனுஷன் வந்தா என்ன சொல்ல போறான்னு தெரியல. எங்க போயிட்டாலும் ஏய் குணா, அவங்க கிடைச்சிட்டாங்களா? உன்னதான் கேக்குறேன், கிடைச்சிட்டாங்களா? இல்லைங்கய்யா. ஏய், அவங்க மட்டும் கிடைக்காம இருக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. ஏய், உங்களெல்லாம் வேலைக்காரங்களா பார்க்காம வீட்டுல ஒருத்தரா பார்த்து தப்பா போச்சுடா. அதான் இவ்வளவு உரிமை எடுத்து கேர்லெஸ்ஸா இருக்கீங்க இல்ல? எங்கடா விஜயா? அந்த பொண்ணு தேடி போயிருக்கையா. அவ மட்டும் அந்த பொண்ணோட வராம இருக்கட்டும், அப்புறம் உங்களை பிச்சிடுற பிச்சு. இந்த வாங்கம்மா. ஐயா வந்துட்டாரு, என்ன சொல்ல போறாரு? வாங்க. கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு தேவையானதெல்லாம் இந்த வீட்லயே இருக்கு. அப்படியே ஏதாவது தேவையா இருந்தாலும் இவங்கள கேட்டு இருந்திருக்கலாம். இவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எங்க போயிட்டு வரீங்க? சரி, இட்ஸ் ஓகே. சாப்பிட்டீங்களா? இல்ல, பசிக்குது. சாப்பாடு என்ன பாக்குற? முதல்ல கூட்டு போய் சாப்பிடவே போ. வாங்கம்மா, போங்க. ஏய், இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணீங்க, 2 பேரையும் கொன்னுடுவேன். புரியுதா? போ.
இந்த பொண்ணுக்கு என்ன குறை இருந்திருக்கும்? எதுக்காக வெளியே போனா? இவளை இதுக்கு மேலதான் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம். மாலா, ஒரு சாதாரண கொலைகாரன் அந்த மாணிக்கம். அவன் சென்னை சிட்டில தான் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்களே, என்ன அர்த்தம் இது? எல்லா ஸ்டேஷனுக்கும் மாணிக்கத்தோட போட்டோவை கொடுத்துருக்கோம். அவன் சிட்டில இருக்கிறது உண்மைதான் சார். அவன் சில புத்திசாலித்தனமான மூவ்மெண்ட் பண்ணி நம்ம கிட்டேருந்து தப்பிச்சிட்டே இருக்கான் சார். அவனை கூட சீக்கிரமே அரெஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் மாணிக்கத்தோட போட்டோ இருக்கு சார். மாலா, நீங்க திறமையானவங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த கேஸை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீங்களே அவன் சில புத்திசாலித்தனமான மூவ்மெண்ட்ஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான்னு சொன்னா இட்ஸ் நாட் கரெக்ட். சாரி சார். மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் இனிமே உங்களை மீட் பண்ணுவேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ப்ளீஸ் கேரி ஆன். எஸ். ஹலோ. வணக்கம் மேடம், நான் ஏட்டு மூர்த்தி பேசுறேன் மேடம். ஆ சொல்லுங்க. அக்யூஸ்ட் மாணிக்கத்தை நான் பார்த்துட்டேன் மேடம். அப்படியா? ஆமா மேடம், ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அவன் வலசரவக்கம் ஆதிபராசக்தி நகர்ல தான் இருக்கான். ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே மேடம். அவனை உங்க பார்வையிலேருந்து தப்ப விடாம பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன் மேடம். ஆமா, ஆதிபராசக்தி நகர்ல எந்த தெரு? 4வது தெரு மேடம். மேடம், நீங்க வர வரைக்கும் நான் அந்த தெருமுனையிலே வெயிட் பண்றேன் மேடம். ஓகே, நீ அங்கே இரு, நான் உடனே அங்க வரேன். ஓகே மேடம். சார், மாணிக்கம் வலசரவாக்க ஆதிபராசக்தி நகர்ல தான் இருக்கானா? எஸ். கோ ஹெட். ஓகே. ஹரி அப். ஓகே சார். இமிடியேட் அரெஸ்ட் பண்ணுங்க. காலிங் பெல் அடிங்க. யாருங்க? இதோ வரேன். வணக்கம். வணக்கம். யார் நீங்க? வக்கீல் கிருபாகரன் வீடு தானே? ஆமாங்க. இருக்காரா? இருக்காரு, உள்ள வாங்க. என்னங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. தேங்க்யூ. ஓகே. சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் பேர் விஸ்வநாதன். ஓ, சொல்லுங்க. நான் நந்தினியோட மாமனார். நான் அவகிட்ட பேசணும். எங்க இருக்கா? அவங்க இங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம். என்ன சார் இது? நந்தினி முதல்ல கூப்பிடுங்க சார். அவ தான் ஏதோ கோபத்தில் முடிவு எடுத்திருக்கானா? நீங்களும் அவன் வார்த்தையை கேட்டுட்டு அவளோட வாழ்க்கையை கெடுக்கிறது பார்க்குறீங்களா? சார், வார்த்தையை யோசிச்சு பேசுங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கும் அக்கறை இருக்கு. அவங்க என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு சார். நானும் பேசி பார்த்தேன். ஆனால் அவங்க டைவர்ஸ் வாங்கி தர சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நான் என்ன சார் பண்ண முடியும்? சார்,
நந்தினி கோவத்துல தான் அப்படி சொல்லியிருக்கா. அவகிட்ட பேசினா நல்ல முடிவு கிடைக்கும்னு தோணுது. ப்ளீஸ் கொஞ்சம் கூப்பிடுங்க. சார் அவங்க யாரையும் பார்க்க விரும்பல, நீங்க கிளம்பலாம். சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க மனசு வச்சா முடியும் சார். தயவு செய்து இது ஒரு ஹெல்ப்பா நினைச்சு பண்ணுங்க சார் ப்ளீஸ். சாரி சார், எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். நந்தினி, நந்தினி, கொஞ்சம் நந்தினியை கூப்பிடுங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன நந்தினி இப்படி பேசுற? ப்ளீஸ், நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. ஏமா நீ யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதான் மாமா பேசுறேன். நந்தினி, நான் இல்லாத நேரத்துல வீட்டை விட்டு வெளியில வந்து இங்க தங்கறது ரொம்ப தப்பு. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். இப்படி வெளியில வந்து நம்ம குடும்பத்தோட மானம் காத்துல பறக்க விட்டுட்டியேம்மா. நான் இல்ல மாமா, உங்க புள்ளதான் குடும்ப மானத்தை காத்துல பறக்க விடுறாரு. சரி, நீ சொல்ற மாதிரி அசோக் தப்பு பண்ணவனா இருக்கட்டும். அதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியில வந்து டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கியே, அது ரொம்ப ரொம்ப தப்புமா. இல்ல மாமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்ல இருந்தா அதுதான் எனக்கு அவமானம். இத பாரு நந்தினி, எந்த ஒரு பிரச்சனையும் பேசி தீர்த்தாதான் ஒரு முடிவு கிடைக்கும். இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு அவசரப்பட்டு முடிவு எடுத்தா பாதிக்கப்படுறவங்க 2 பேரோட வாழ்க்கை தான். நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. மாமா, என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இதுக்கு மேல உங்க புள்ளையோட சேர்ந்து என்னால சந்தோஷமா வாழ முடியாது. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. ஏமா நீ உன் மாமாவை மதிச்சாவது அவர் சொல்றத தயவு செய்து கேளுமா. மாமா, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க. நந்தினி, நான் சொல்றத கொஞ்சம். ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. போனும் எடுக்க மாட்டேங்கிறானே இவன். எங்கேயோ போன் சவுண்ட் கேக்குது.
உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. சீக்கிரம் நோட் பண்ணிக்கங்க. ஆதிபராசக்தி நகர் 4வது தெரு, வளசரவாக்கம். ஓகே, சீக்கிரம் அனுப்புங்க. எப்படியோ அந்த மாணிக்க தப்பிச்சிட்டான். விஸ்வா, விஸ்வா, வீடு வந்துச்சு, இறங்கு வா. 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 அண்ணே, என்னண்ணே இது? நந்தினி இப்படி பண்ணிட்டாளே. எல்லாம் சரியாயிடும்பா. ஏதோ நந்தினி கோபத்தில் இருக்கா, அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியாயிடும். தைரியமா இரு, வா. ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன்னு இன்னைக்கு அவளை பார்த்ததுக்கு அப்புறம் அவ பேசின பேச்சும் நடந்துகிட்ட விதத்தையும் பார்த்தா இனிமே அவ இந்த வீட்டுக்கு வரமாட்டான்னு தோணுதுன்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா அவ நம்ம வீட்டுக்கு வருவா, பார்த்துக்கிட்டே இரு. இல்லைண்ணே, நந்தினி எப்பவுமே இந்த அளவுக்கு என்கிட்ட பேசினது கிடையாது. இப்ப அவ இவ்வளோ கோபமா பேசுறான்னா நம்ம அசோக் அவன் மனசை அந்த அளவுக்கு நோக்கடிச்சிருக்கான். அவ வரமாட்டா. ஓகே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா, போலாம், வா. என்னப்பா நீங்க மட்டும் வரீங்க, உங்க மருமக வரல? என்னவோ உங்க மருமகளை பத்தி அப்படி இப்படின்னு புராணம் பாட்டுனீங்க, இப்ப என்னாச்சு? வர முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாளா? டேய், பேசாதடா, பேசாத. நீ பண்ண தப்புக்கு அப்படி சொல்லாம வேற எப்படி சொல்லுவா? எல்லாமே உன்னாலதான்டா, உன்னாலதான். ஏன்டா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஏன்? நான் என்னப்பா பண்ணேன்? எதுக்கு எடுத்தாலும் என்னைய குத்த சொல்லிட்டு இருக்கீங்க? நடந்தது என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்காம குற்றவாளியை கேள்வி கேட்கிற மாதிரி என்ன கேள்வி கேட்கறீங்க? தயவு செஞ்சு என்ன கேட்காதீங்கப்பா.